பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களிடத்திலே வருவதிலே மிகுந்த சந்தோஷம். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கிறதிலே சோர்ந்து போகாதிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போய்விடுகிறோம். எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், எவ்வளவு காலங்களாக தேவனிடத்தில் மன்றாடுகிறேன், தினம் தினம் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, அவரை அலட்டிக்கொண்டே இருக்கிறதான சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, எவ்வளவு காலங்கள் தான் அவரை அலட்டி கொண்டிருப்பது என்கிறதான பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம குன்றி போய் விடுகிறோம், பலன் குன்றி போய் விடுகிறது, என்ன செய்வது என்பது தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவஜனமே, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு ஸ்திரீ அங்கே ராஜாவின் இடத்தில் போய் அவனை அலட்டி கொண்டே இருந்தாள். நித்தம் அவ சோர்ந்தே போகலைங்க. கடைசி வரைக்கும் தட்டிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் வந்தது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த விதவை அடிக்கடி என்னை வந்து அலட்டி கொண்டே இருக்கிறாள், இவள் இனி என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த குறிப்பிட்ட காரியத்திலே அவளுக்கு ஏற்ற நியாயத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுக்குரியதை பெற்றுக் கொடுத்தான். அதே போலதாங்க, தேவனை நீங்க தட்டிக்கொண்டே இருக்க ஒரு நாள் அந்த கதவுகள் திறக்கப்படும். தேவனை கேட்டுக்கொண்டே இருக்க ஒரு நாள் சகலவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அவரை அலட்டிக்கொண்டே இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் உள்ளதை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் தந்து அவர் நடத்துவார். ஒரு நாளைக்கு சோர்ந்து போகாதீங்க. ஒரு குடும்பம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்தார்கள். பாஸ்டர், இது நடைபெறாத காரியம், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். நாட்கள் கழிந்தது. 1, 2, 3, 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இதுக்கு மேலே இந்த இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும் என்பதற்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லை. ஆனால் ஒரு நேரம் வந்தது. ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசின சில வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த வார்த்தையின்படியே தேவன் அதே குறிப்பிட்ட நபரிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கிடைக்கும்படி கிருபை செய்தார். அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாற்றப்பட்டது. அவர்களால் நம்பவே முடியல. அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக. உங்களை நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு தாரும். எவ்வளவு காலங்கள் கடந்தாலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் தேவ சமூகத்தில் தட்டிக்கொண்டே அலட்டி கொண்டு இருக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.